பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதுதான் இன்னைக்குள்ள தேவனுடைய வார்த்தை. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எது பாவம்? பாவம் என்பது எல்லாரும் நினைப்பாங்க, விக்கிரகத்தை ஆராதிக்கிறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம், ஏமாற்றுகிறது பாவம், எல்லாம் பாவம்தான். ஆனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் வேத புத்தகம் படிக்காமல் இருக்கிறதே பாவம். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே பாவம். அல்லேலூயா. எல்லாமே பாவம்தான். ஆனால் ஆண்டவரை அறிந்த நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள், பார்த்தீர்களா? அது பெரிய பாவம். வேதம் வாசிக்காமல் இருக்கிறீர்கள், பார்த்தீர்களா? அது பாவம். பாவம் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது. பாவம் சமாதானத்தை இழக்க வைக்கிறது. பாவம் தற்கொலைக்கு நேராக கொண்டு செல்கிறது. பாவம் பைத்தியக்காரனை போல அலைய வைக்கிறது. பாவம் நல்ல ஒரு குடும்பத்தை இடிந்து போக பண்ணுகிறது. பாவம் ஒரு மனிதனை சமாதானத்திலிருந்து அது அப்படியே இழக்க வைக்கிறது. இந்த பிசாசு நன்றாயிருக்கிற குடும்பத்தை சீரழிப்பதற்காக தான் அவன் அலைந்து திரிகிறான். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர், கிமு என்றும் கிபி என்றும் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர், உயிர்த்தெழுந்தவர், உயிரோடு இருக்கிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வருகிறவர், தரித்திரனுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் இந்த உலகத்தில் வந்தார். பிசாசினுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் மாற்ற முடியும்.